ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பரிசுத்தமுள்ள நல்ல நாளில் அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காணொளி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை மையப்படுத்தி ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. தீங்கை குறித்து ஆவியானவர் கடந்த நாளில் நம்மோடு பேசினார். இன்றைக்கும் சோத்திரு அந்த தீங்கு சம்பவத்தை, தீங்கு ஏற்படுகிற நிலைகளை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம். ஆதியாகமம் 31வது அதிகாரம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 51வது வசனத்திலிருந்து 55வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. பக்கம் 41வது பக்கம். எடுத்தவர் ஆமென் சொல்லுங்க. ஆமென். பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலை எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்தில் வராதபடிக்கு இந்த குவியலை இந்த தூணையும் கடந்து உன்னிடத்தில் வராதபடிக்கு இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. ஆபிரகாமின் தேவன் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாக ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரை அழைப்பித்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார்கள். லாபான் அதிகாலை எழுந்திருந்து தன் குமாரனையும் தன் குமாரத்திகளை முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பி போனான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 31வது அதிகாரத்தை மையப்படுத்தி தான் ஆவியானவர் பேச போகிறார். அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்விலே கிட்டத்தட்ட 20 வருஷம் அவன் பட்ட தீங்குகள், யாக்கோபுடைய வாழ்விலே அவன் பட்டதான பாடுகள், சோத்திரம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, பல பாடுகளை, பல தீங்குகளை யாக்கோபு அனுபவித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 31 அதிகாரத்தை தான் இன்னைக்கு மையப்படுத்தி பேச போறேன். வீட்டுல போய் நல்லா இந்த 31 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த யாக்கோபுடைய வாழ்விலே கிட்டத்தட்ட 20 வருஷம், 41 வசனம் சொல்லுது, இந்த 20 வருஷம் அவன் பட்ட பாடுகள். அல்லேலூயா. 40 வசனம் சொல்லுது, ஆமென், இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். பகல் வெயில், இரவில் குளிர் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, நான் இப்படியாக பாடுபட்டேன். ஆமென் சொல்லுங்க. அவங்க யாக்கோபுடைய வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. அண்ணனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வந்ததினாலே அவங்க அண்ணன் ஏசா கோபப்பட்டு அவனை கொலை செய்யும்படியாக ஏற்பட்டவனால் அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு அவன் வெளியேற வேண்டிய நிலை வந்தது. அதுவும் தேவனுடைய திட்டமா இருந்தபடினால் அவன் வெளியே வந்தான். ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் ஒரு வனாந்தரத்தில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதோடு தொடர்ந்து அவன் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு நேராக பயணம் பண்ணுகிறான். கிட்டத்தட்ட 20 வருஷம் அவங்க மாமனார் வீட்டில் இருக்கிறான். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை இந்த 31 அதிகாரத்தை நோக்கி வருகிறது. நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு எழுந்து நீ திரும்பி போ. நான் அல்லேலூயா ஆமென் நான் உன் தேவன், அழைத்த தேவன் என்று 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார். யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்குடைய தேசத்துக்கு இனத்தடத்துக்கு திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்றார். நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், நான் உன்னை அழைத்த தேவன், நீ வரும் பொழுது வனாந்தரத்தில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் பேசின தேவன் என்று சொல்லி கர்த்தர் பேசுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
வேற வழி இல்லாம அவன் லாபான் வீட்டில், மாமனார் வீட்டில் அவன் இருக்க வேண்டிய ஒரு நிலை. ஸ்தோத்திரம். ஆனா அவங்க தாய் வீட்டிலே பிரச்சனை சொல்லி மாமனார் வீட்டுக்கு வந்தா அங்கேயும் பல வருஷமாக அவன் பிரச்சனைகளை அனுபவிக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, நீ இங்கிருந்து போயிருப்பா, இனி இங்க இருக்க வேண்டாம், இனி நான் உனக்கு சொல்லப்பட்ட இடத்துக்கு போ, அதுதான் உன் ஆசீர்வாதம், அதுதான் உன்னுடைய திட்டம் என்று கர்த்தர் அவனை ஆமென் அல்லேலூயா சொல்லி அங்க அனுப்புகிறார். இப்போ வீட்டை விட்டு வெளியே போலான்னு இருந்தா லாபான் விட மாட்டான். ஆமென் சொல்லுங்க. லாபான் என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். சில டைம்ல நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கிக் கொள்ளும் பொழுது, அதை விட்டு வெளியே வரும் பொழுது, அந்த பிரச்சனை விட்டு வெளியே வராதபடிக்கு பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. தெரியாம சிக்கி இருப்போம், தெரியாம மாட்டி இருப்போம். ஆனா இப்ப தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்ப நம்ம வரும் பொழுது, திரும்பலாம், மனம் திரும்பலாம் என்று நினைக்கும் பொழுது அது என்ன செய்யாது? பிசாசு விட மாட்டான். அந்த தீங்கு, அந்த சூழ்நிலை நம்மளை விடாது. இப்போ யாக்கோபு சொல்லாம கொள்ளாம மாமனார் வீட்டில இருந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ராகேலையும் லேயாளையும் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அவன் வெளியே வருகிறான். ஸ்தோத்திரம். வெளியே வந்துட்டான். இதை லாபான் கேள்விப்பட்டு துரத்திட்டு பின்னாடியே வந்து ஸ்தோத்திரம் அவனை பிடிச்சிட்டான். கீலேயாத் என்கிற மலையில வந்து அவனை பிடிச்சிட்டான். எல்லாம் இந்த 31 அதிகாரத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நீங்க வீட்டுல போய் நீங்க அதை வாசிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 2 பேத்துக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. ஸ்தோத்திரம். நல்ல கற்களை எடுத்து குவியா மேடை மாதிரி அவங்க குவித்து வச்சுட்டு சொல்றாங்க, இந்த கல்லை தாண்டி நான் வரமாட்டேன், இந்த கல்லை தாண்டி நீயும் வராத, இந்த கல் குவியல், இந்த கல் தூண் தான் நமக்கு சாட்சி. ஆமென். இனி நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன், நீ எனக்கு எந்த தீங்கு செய்யாத என்று ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் செய்து விட்டு லாபான் திரும்பி போனான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு விரோதமா இருக்கப்பட்ட தீங்குகள், நமக்கு விரோதமா வந்த தீங்குகள் இனி உன்னை விட்டு திரும்பி போக போகிறது. உனக்கு எதிராக இருந்த தீங்குகள், உன்னை சுற்றி கொண்டிருந்த தீங்குகள், இத்தனை வருஷம் உனக்கு விரோதம் போராடின தீங்குகள் இனி உன்னை விட்டு போக போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுவரை இருந்த லாபானின் ஆவிகள், லாபானின் தீங்குகள், லாபானின் சுகங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நின்றது. அந்த தீங்கை கர்த்தர் திரும்பி போக பண்ணினார். அல்லேலூயா. 52 வசனம் சொல்லுது, தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்தில் வராதபடிக்கு, நீ இந்த குவியலை, இந்த தூணுக்கு கடந்து என்னிடத்தில் வராதபடிக்கு. அல்லேலூயா. இந்த தூண் தான் சாட்சி, இந்த குவியல் தான் சாட்சி என்று சொல்லி லாபான் அவர்களை விட்டு வெளியே போனார், அவர்களை விட்டு திரும்பி போனார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா ஸ்தோத்திர. தீங்கு செய்தவன் திரும்பி போவான். சொல்லுங்க இந்த வார்த்தையாதான் தலைப்பு. தீங்கு செய்பவன் திரும்பி போவான். தீங்குகள், உன்னை நோக்கி வருகிற தீங்குகள், உன்னை நோக்கி வருகிற பிரச்சனைகள் திரும்பி போக போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆமா. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆமென் அல்லேலூயா அவனுக்கு விரோதமாக பல வருஷமா கட்டி போட்டவைகள், பல வருஷமா அந்த யாக்கோபுக்கு விரோதமாக கட்டி போட்ட தீங்குகள் அவனை விட்டு வெளியே போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. தெரியாம வந்து மாட்டிட்டான் லாபான் வீட்டுல. ஒருவேளை நேசம், பிரியம், அன்பினாலதான் வந்தான். ஸ்தோத்திரம். ஆனா அந்த லாபான் 20 வருஷம் அவனை பாடாப்படுத்தினான். பல பிரச்சனைகளை யாக்கோபுக்கு விரோதமாக அவன் கொடுத்தான். அல்லேலூயா. இன்றைக்கு யாக்கோபுக்கு ஒரு விடிவு காலம், யாக்கோபுக்கு ஒரு விடுதலை, யாக்கோபுடைய தீங்குக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு ஒரு விடுதலையை இந்த பகல் வேளையிலே தருகிறார். இங்க கூடி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த தீங்கிலிருந்து மாற்ற போகிறார். தீங்கு செய்தவன் திரும்பி போவான். உங்க வீட்டுல குடியிருக்கிறானா, அவன் திரும்பி போக போறான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உங்களுக்கு விரோதமா தீங்கு இருக்குதா, அவன் உன்னை விட்டு போக போகிறான். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அபிஷேகம் அவனை ஓட வைக்க போகிறது. வேதம் சொல்லுகிறது, 55 வசனம் சொல்லுது, லாபான் அதிகாலை எழுந்திருந்து அவன் புறப்பட்டு அவன் தன் இடத்திற்கு திரும்பி போனான். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதம் வந்த தீங்கள் திரும்பி போக போகிறது.
எந்த தீங்கா இருந்தாலும் திரும்பி போக போகுது. கடன் பிரச்சனை என்கிற தீங்கு திரும்பி போக போகுது. வியாதி என்கிற தீங்கு உங்களை விட்டு போக போகிறது. தீராத பிரச்சனை உங்களை விட்டு போக போகிறது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தீங்கு தான் இந்த லாபான். இந்த தீங்கு தான் யாரு? இந்த லாபான். லாபான வச்சு ஒரு 12 காரியம் சொல்ல போறேன். எத்தனை காரியம்? ஆமா, நீ எங்க தேடினாலும் இது நீங்க ஆமென் அல்லேலூயா இந்த பிரசங்கத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. இந்த 31ஆம் அதிகாரத்தை மையப்படுத்தி இந்த தீங்கு செய்த லாபானுடைய 12 விஷயங்கள். தீங்கு செய்தவன் எப்படி இருப்பான், தீங்கு செய்கிறவன் என்னெல்லாம் செய்வான் அப்படிங்கிற 12 விஷயங்கள். ஒருவேளை இந்த 12 விஷயம் நமக்குள் ஏதோ 1 2 இருந்துச்சுன்னா அது இன்னைக்கு மாற்றினா அந்த தீங்கு உன்னை விட்டு போய்விடும். நீங்க லாபானா இருக்கக்கூடாது. அதுக்குதான் கர்த்தர் இந்த 12 விஷயத்தை சொல்ல போகிறார். வேக வேகமா நான் அந்த 12 விஷயத்தை அப்படின்னு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. இந்த 31ஆம் அதிகாரத்தை மையப்படுத்தி தான் நான் பேச போகிறேன். அல்லேலூயா. ஆமா, இந்த 31ஆம் அதிகாரத்தை மையப்படுத்தி தான் இந்த 12 விஷயம். அல்லேலூயா. தீங்கு செய்த லாபானுடைய 12 காரியங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஆமென் அல்லேலூயா. நல்ல நீங்க கவனிச்சாதான் அல்லேலூயா எப்பேற்பட்ட தீங்கு எப்படி வருகிறது, தீங்கு யார் மூலம் வருகிறது, எந்த செயல்கள் மூலம் வருகிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்காக நாம ஜெபிக்கும் பொழுது, பிரயாசப்படும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நாம் வாழும் பொழுது அந்த தீங்கு நம்மளை விட்டு போய்விடும். 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஆமென் யாராவது ஒருவர் வாசிக்கலாமா? ஆமென். ஆதியாகமம் 31 அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிள்ளைகள் எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, வாசிக்கலாம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருள்களினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். முதலாவது புரணி பேசுறவன் லாபான் என்பது யாரு? எல்லாரும் சொல்லுங்க. தீங்கு எப்படி வருது அப்படின்னா புரணி பேசுறது நிமித்தம் தீங்கு வரும். இந்த தீங்கு நம்ம ஜெயிக்கணும்னு பரிசுத்தம் விரும்புகிறார். என்ன பேசுறது? புரணி பேசுறது. அப்படின்னா புரியுதா? புரணி பேசுறதுன்னா புரியுதா? அப்படி என்னது புரணி பேசுறது? என்னது? முன்னாடி விட்டு பின்னாடி பேசுற. இந்த லாபானுடைய ஆவி என்ன ஆவினா, அவன் குடும்பத்தோட ஆவி என்ன ஆவினா, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது. கூட இருக்கிற வரைக்கும் நல்லா பேசுவாங்க. ஒரு ஆள் கிளம்பிருச்சுன்னா அவனை குறிச்சு என்ன செய்வாங்க? புரணி பேசுவாங்க. ஹலோ, தீங்கு வர இடம் இதுதான், பிரச்சனை வர்ற இடம் இதுதான். புரணி பேசுறத நிறுத்தணும். அல்லேலூயா. புரணி பேசுற ஆளோட நீ சேரக்கூடாது. உனக்கு தீங்கு வருதுன்னா புரணி பேசுற ஆளோட சேரக்கூடாது. புரணி பேசுற ஆளோட நீ இருக்கக்கூடாது. புரணி பேசுற ஆளோட நீ கூட்டணி இருக்கக்கூடாது. அந்த இடத்தில் நீ உட்காரக்கூடாது. அல்லேலூயா. சங்கீதம் 1:1 அதான் சொல்லுது. துன்மார்க்குட ஆலோசனை நடவாமலோ, பாவியுடைய வழியில் நில்லாமலோ, பரியாசக்காரர் உட்கார இடத்துல நீ இருக்க கூடாது. அதுதான் தீங்கு, அதுதான் ஆபத்து, அதுதான் பிரச்சனை. இப்ப யாக்கோபுடைய தீங்கு காரணம் என்ன தெரியுமா? புரணி பேசுறவங்களுடைய வீட்டில் யாக்கோபு இருந்தான். இந்த லாபான் வீடு புரணி பேசுறது. நல்லது செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு ஆப்பு வைக்கிறான், நல்லது செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு அவனுக்கு விரோதமாக பேசுறான். புரணி பேசுறது பாருங்க. அவனுடைய குமாரர்கள் லாபான் எல்லாம் அவங்க பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் நம்முடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டு, அவன் நமக்குரியதெல்லாம் எடுத்துட்டு, அவன் இன்னைக்கு எப்படி நல்லா வாழ்றான் அப்படின்னு சொல்லி லாபானுக்கு யாக்கோபுக்கு விரோதமாக அவன் புரணி பேசிக் கொண்டிருக்கிறான். ஹலோ, கர்த்தருடைய தேவ பிள்ளையே, நம்ம கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், நமக்கு விரோதமா புரணி பேசுகிறவர்களை கர்த்தர் அது திருப்பி அனுப்ப போகிறார். நமக்கு விரோதமா பேசுகிற மனிதர்களை மனம் திரும்ப வைக்க போகிறார். அங்கிருந்து உன்னை விடுவிக்க போகிறார். ஒருவேளை நாமும் அப்படிப்பட்ட புரணி பேசுகிற நிலையில் இருக்கக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். தேவன் ஆராதிக்கிற பிள்ளை, கர்த்தரை துதிக்கிற பிள்ளை புரணி பேசக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் சபைக்குள்ளேயே புரணி பேசுவாங்க. ஆமென் அல்லேலூயா. கூட தான் உட்கார்ந்து இருக்கோம்,
கூடதான் இருப்பாங்க. எந்திரிச்சு அப்படின்னு வெளியே போகும்போது அவங்களை குறிச்சு 2 அக்காமாருங்க பேசும், அண்ணமாருங்க பேசுவான். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென்னு சொல்லுங்க. புரணி பேசுறது, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுற பழக்கம் தீமைகள் உன்னை வந்து சேரும். தீமைக்குள் நீ சிக்கப்படுவாய். புரணி பேசக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த முன்னுக்கு விட்டு பின்னுக்கு பேசுற இந்த பழக்கத்தை விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. 4 பொம்பளை ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 5ஆவதா இருக்கிற அக்காவை என்ன செய்வாங்க? இந்த 4 அக்காமாருங்க புரணி பேசுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க, ரவுண்டா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏடி உன் வீட்டுக்கு பின்னாடி புடக்காளிக்கு பின்னாடி ஒருத்தி இருக்கிறாள் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கும் பொழுது நேரம் ரொம்ப வெடிஞ்சிரும். அப்ப ஒரு அக்கா எந்திரிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணோம், மண்டைக்குள் யோசிக்கும், நம்ம எந்திரிச்சு போனோம்னா இந்த 3 பேரும் நம்மளை குறிச்சு என்ன செய்வாங்க? அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. 2வது ஒரு அக்கா நினைக்கும், ஐயோ டைம் ஆச்சு, சோறு வைக்கணும், பொங்க வைக்கணும் அப்படின்னு எந்திரிச்சு போலான்னு நினைச்சா அடுத்து அந்த 3 பேரும் நம்மளே தான் அடுத்து பேசுவாளுங்களே. அல்லேலூயா. இது லாபானின் ஆவி, தீங்கு செய்கிறவனி ஆவி, இது நமக்குள் இருக்கப்படாது. 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லாபானின் முகம் யாக்கோபை பார்த்தபோது, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5வது வசனத்துல யாக்கோபு அவங்க லாபானுடைய பிள்ளைகிட்ட சொல்றாங்க, தன் மனைவிட்ட சொல்றாங்க, உங்க தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது முகம் வேறுபட்டவன். லாபான் என்றால் யாரு? முகம் வேறுபடும். இன்னைக்கு ஒரு மாதிரி முகம் இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி முகம் இருக்கும். இன்னைக்கு சோதரக்கா நல்லா இருக்கீங்களா, ஐயோ நீங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சூப்பர். நாளைக்கு முறைச்சிட்டு இருக்கும். இன்னைக்கு ஒரு சந்தோஷ முகம் இருக்கும், நாளைக்கு முறைச்சிட்டு இருக்கிற முகமா இருக்கும், நாளைக்கு அப்படியே கட்டுப்பா இருக்கிற முகமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணிலேயே கொலை பண்ற முகம் காண்பாங்க. சோத்திரம். கண்ணிலேயே கொலை பண்ற ஒரு முகம். சோத்திரம். சத்தம் போடாதீங்க. முகம் வேறுபடுகிறது தான் தீங்குக்கு பிரச்சனை. இன்னைக்கு நல்லது செஞ்ச மாதிரி செஞ்சா லாபான், இன்னைக்கு எல்லாம் வந்து அவன் வீட்டுல எல்லாம் கொடுக்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு மூஞ்சி காட்டுறான். அந்த முகம் வேறுபடுற அர்த்தம் என்ன தெரியுமா? மூஞ்சி காட்டுறது. என்னதுங்க? சொந்தக்காரன் வீட்டுல 3 நாளைக்கு மீறி இருந்தீங்கன்னா மூஞ்சி காட்டுவாங்க. அனுபவப்பட்டிருக்கீங்களா? உங்க மக வீட்டுக்கே நீங்க போய் பாருங்க, குறிப்பிட்ட நாளுக்குள்ள உங்க மகளே மூஞ்சி காட்டுவா. உன் புருஷனுக்கு ஒண்ணு செய்ய வேண்டாமா, நீ என்ன உன் புருஷனை விட்டு இங்க வந்து இருக்க? ஹலோ ஹலோ, உங்க வீட்டுல வேற வேலையே இல்லையா? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில பிள்ளைங்க ஃபார்வேர்டா சொல்லிடுவாங்க, சில பிள்ளைங்க செய்கை மூலமா செய்வாங்க. மோ தேங்காய் துருவு, மோ வெங்காயத்தை உரி, மோ சமையல பண்ணு, மோ பாத்திரத்தை விளக்கு, வேலை கொடுத்தே உன்னை அனுப்புவாங்க. முகத்தை காட்டுவார்கள். முகத்தை வேறுபடுகிறவர்கள். அந்த இடத்தில் நீ இருக்கக்கூடாது. அவர்களிடத்திலிருந்து நீ தப்பிக்கணும். அது உன்னை தீங்குக்குள் நடத்தும், அது உன்னை அதில் உயர்வட்டுக்குள் நடத்தும். அபிஷேகப்பட்ட பிள்ளைகள், தேவனை தேடுகிற பிள்ளைகள் ஒருவர் முகத்தை நீங்கள் நேசிக்கணும். முகத்தை காட்டக்கூடாது, முகத்தை வேற மாதிரி காட்டக்கூடாது. அல்லேலூயா. லாபானுடைய 2வது கிரியை, 2வது ஆவி முகத்தை வேறு காட்டுறவன். முகத்தை இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி, நாளானைக்கு ஒரு மாதிரி காட்டுகிறவன் இந்த லாபான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, காயினுடைய முகம் வேறுபட்டிருந்ததாம். சொல்லுங்க, காயினுடைய முகம் எப்படி இருந்ததா? வேறுபட்டு இருந்தது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, வாசிக்க வேண்டாம், கவனிங்க, நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அவன் முகநாடி வேறுபட்டது. கூட பிறந்த அண்ணன் தான், ஆபேலுக்கு கூட பிறந்த அண்ணன் தான். ஆனா நேற்றுக்கு இருந்த அந்த முகம் இன்னைக்கு காயின் முகத்துல இல்லை. நேற்று வரைக்கும் நேசித்தான், இன்னைக்கு கொலைய பண்ணிட்டான். எரிச்சலின் முகம், கோபத்தின் முகம், கொலைவெறியின் முகம். ஹலோ,
ஆமென் சொல்லுங்க. விசுவாச பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட முகம் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. தீங்கு உங்களுக்கு வரும், உங்க நிமித்தம் பலருக்கு தீங்கு வரும். அப்போ நம்ம அப்படிப்பட்ட முகத்தை என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. யோபுடைய மனைவியின் முகம், யோபுடைய மனைவியின் முகம் நேற்று வரைக்கும் சிரிச்சிரிச்சு பேசினா, நேற்று வரைக்கும் அத்தா அத்தான்னா, இன்னைக்கு செத்து போயாங்கிறா. இது என்ன முகம்? இது என்ன ஒரு மூஞ்சி? அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் கல்யாணம் பண்ற வரைக்கும் நல்லா பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி புருஷன ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ஒரு முகத்தை காட்டுவாங்க பாரு. ஆடா படுவாவி, நேற்றுக்கு வரைக்கும் மூஞ்சி நல்லா தாண்டி இருந்து, நேற்று வரைக்கும் நல்லா தாண்டி பேசுன, எப்ப உனக்கு புருஷன் ஒண்ணு வந்தானோ உன் முகத்தை ஏண்டி இந்த மாதிரி பண்ற? டேவிட் சிரிக்கிறான். அல்லேலூயா. அவன் பல முகத்தை பார்க்கறதுனால சிரிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. தீங்கு அனுபவிக்கிற லாபான் தான் அப்படி முகத்தை காட்டுவான். யோபுடைய மனைவி பணம் இருக்கிற வரைக்கும், சொத்து இருக்கிற வரைக்கும், ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் அத்தான் அத்தான்னா, இப்போ செத்து போயா அப்படிங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தீங்கு உன் வாழ்க்கையில் எப்படி வருது தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு மூலமாய்த்தான் வருகிறது. நீ அனுபவிக்கிற தீங்கு இப்படிப்பட்ட நிலையில்தான் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அப்படிப்பட்டவங்க மனைவியா இருந்தாலும், அப்படிப்பட்டவங்க புருஷனா இருந்தாலும், அப்படிப்பட்டவங்க பிள்ளைகளா இருந்தாலும் அவளுக்காக நீ ஜெபம் பண்ணு. அவ முகத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேபுகாத்து நேச்சர், தானியேலுடைய வாழ்க்கையில நேபுகாத்து நேச்சருடைய முகம் வேற மாதிரி மாறிடுச்சு. வேறுபட்டு இருந்தது. திடீர்னு கொடூரமா மாறிட்டான். திடீர்னு அவன் எதிரியா மாறிட்டான். ஸ்தோத்திரம். பெல்தெஷார் அப்படிங்கிற ஒரு ராஜா தானியேலோட வாழ்க்கையில, பெல்தெஷார் நேபுகாத்து நேச்சர், இந்த ராஜாக்கள் திடீர்னு அவங்க வேற மாதிரி மாறிட்டாங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். அப்போ லாபானுடைய இரண்டாவது கிரியை, முகம் வேறுபட்டவன். ஆமென் சொல்லுங்க. ஆமா. மூணாவது, நான் வேகமா போறேன். மூணாவது 31:7 சொல்லுது, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து. எல்லாரும் சொல்லுங்க, என்னதுங்க? மூணாவது லாபான் அப்படின்னா வஞ்சிக்கிறவன். சொல்லுங்க இந்த வார்த்தைய, வஞ்சிக்கிறவன். வஞ்சிக்கிறவனா என்ன அர்த்தம்? வஞ்சிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஏமாற்றுவது. என்ன பண்ணுவது? ஏமாற்றுவது. தந்திரமா செயல்படுவது, தந்திரமா ஏதோ ஒண்ணு செய்யறது, ஏமாற்றுவது. கூடைய வச்சு கூட பிறந்த மருமகன் தான், சொந்த மருமகன் தான். ஆனா எல்லாம் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அவனை ஏமாத்துறான், வஞ்சிக்கிறான். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த லாபானுடைய மூணாவது ஆவி வஞ்சிக்கிற ஆவி, ஏமாத்துற ஆவி, தந்திரமா செயல்படுகிற ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு புடுங்குறவன். அந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க நல்லா புரியுது. கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு, ஆடுகளை நீ வச்சுக்கப்பா, நீ மேய்க்கிறதுல நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நாங்க ஏமாத்துறான். வேலை கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அவனை ஏமாத்துறான். வஞ்சிக்கிற ஆவி. நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பல வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்கும். நம்ம கூட இருக்கிற பல ஆட்கள் வஞ்சிக்கிற ஆவிகளா இருப்பாங்க. அது லாபான் என்பதை அறிந்து கொள். லாபானுடைய உறவு ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். லாபான் ஆவி 20 வருஷமா அவன் லாபானோடு இருந்ததுனால 20 வருஷ போராட்டங்களை, ஏமாற்றம் அனுபவித்தான் யாக்கோபு. அல்லேலூயா. ஒண்ணு அவனை விட்டு நீ போ, அல்லது உன்னை விட்டு அவன் போகட்டும். அப்படிப்பட்ட ஆவிகள் இருந்துச்சுன்னா நம்ம முன்னேற முடியாது, நம்ம மேலேறி வர முடியாது. அதான் இங்க யாக்கோபு சொல்றாரு, இத்தனை வருஷமா உமக்கு நான் உழைச்சேன், உமக்கு எல்லாம் செஞ்ச, எப்ப என் குடும்பத்துக்கு உழைக்கிறது பாருங்க. அவ்வளவு தூரம் அவனை ஏமாற்றி ஏமாற்றி எல்லாம் புடுங்கி இருக்கிறான் லாபான். ஹலோ, நீ ஒரு ஒரு தோட்டத்துல ஒரு எஜமான கீழே வேலை செய்ய போறீங்கன்னா உனக்கு சம்பளம் கொடுக்கிற மாதிரி கொடுத்து உன்னை வஞ்சித்து ஏமாற்றி அவன் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறான். நீ அவனுக்காக போய் ராம் முழுதும் உழைக்கிற. அது லாபானின் ஆவி. உன்னை வஞ்சித்து உன்னை காட்டி அவன் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட லாபான் ஆவி விட்டு நீ விலகணும். அல்லேலூயா.
ஆலயத்துக்கு விடாம, சபைக்கு வர விடாம, உனக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்கிற மாதிரி கொடுத்து உன்னற்றது எல்லாம் புடுங்கிடுவான், உன்னை ஏமாற்றி புடுங்குவான். அவன்தான் லாபா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராம தேவனை தேட விடாம எவன் வேலை கொடுக்கிறானோ அவன் லாபான். வீட்டுக்கு வராம தேவனை தேட விடாம தேவ சமூகத்துக்கு வர விடாம அவன் புடிச்சு வச்சிருக்கிறானா அவன் தான் லாபான். கவனிக்கிறீங்களா? புரியுதா? உங்க ஓனர் லாபானா இல்ல யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 20 வருஷம் அம்மா அப்பாவை பார்க்க விடல. யாரு லாபான். வேலை பாஸ்டர், வேலை பாஸ்டர், என்ன வேலைன்னு கேட்க, பிள்ளைகளை பார்க்காம குடும்பத்தை பார்க்காம தேவ சமூகத்துக்கு வராம என்ன வேலைன்னு கேட்கிறேன். அவன் தான் லாபான். உன்னை வஞ்சிப்பான், தீங்குக்குள் நடத்துகிறவன். வஞ்சிக்கிற ஆவியை நீ தாக்குறது யாரு? வேலை கொடுக்கிற மாதிரி கொடுத்து உன்னை வஞ்சிக்கிறான், ஏமாத்துறான், அவன் மேல ஜாக்கிரதை யாரு? எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. 4வது 31 அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்தை வாசிக்கும் போது, உங்க தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை, ஆமேன், சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உனக்கு சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிறமான குட்டிகளை போட்டது. இவ்விதமாக தேவன் உங்க தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. 4வது சம்பளத்துல கை வைக்கிறவன். எதுல கை வைக்கிறவன்? எதுல கை வைக்கிறவன்? எல்லாம் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு இப்ப சொல்றான், புள்ளி உள்ள ஆடெல்லாம் அது எல்லாம் என்ன வச்சுக்க உனக்கு சம்பளமா இருக்கட்டும். ஏன்னா புள்ளி உள்ள ஆடு என்ன செய்ய, சீக்கிரமா அப்படிப்பட்ட ஆடெல்லாம் என்ன செய்யாது, போடா. என்ன ஆமீன் வரமாட்டீங்க? ஆமா, சோத்துரும். புள்ளி உள்ள ஆடு, டிசைன் உள்ள ஆடு, வரி உள்ள ஆடு, இதெல்லாம் குட்டி போறது ரொம்ப என்னது கஷ்டம். ஆமா, அல்லேலூயா. குடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு நம்மளை நஷ்டப்படுத்துகிறவன் இந்த லாபம். ஆமென் சொல்லுங்க. அப்புறம் சொல்றான், கலப்பு நிறமானவைகள் புள்ளி உள்ள குட்டிகள் எல்லாம் உனக்குன்னு சொன்ன உடனே தேவன் பார்த்தாரு, இந்த யாக்கோபு ஆசீர்வதிச்சதுனால புள்ளி உள்ள குட்டியா எல்லாம் போட்டுருச்சு. உடனே லாபான் அதெல்லாம் புடுங்கி அவன் வச்சுட்டு இப்ப சொல்றான், கலப்பு நிறமானவைகள் எல்லாம் உனக்கு சம்பளமா இருக்கட்டும். கர்த்தர் அதையும் கொடுத்தார், அதையும் புடுங்கிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. குடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு சம்பளத்தை கை வைக்கிறான் பாருங்க, வந்தா லாபம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பென்ஷன்ல கை வச்சவன், நம்முடைய வேலையில வருமானத்துல கை வைக்கிறவன், நமக்கு வருகிற காரியத்துல கை வைக்கிறவன் லாபான். அதுக்கு நீ ஜெபம் பண்ணணும். அந்த காரியத்தை விட்டு நீ ஜெயிக்கணும்னு பரிசுத்தர் விரும்புகிறார். இதுதான் தீங்கு. சம்பளம் குறைவா வருது, சம்பளம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டே நீ வாழ்க்கை ஓட்டாத. அதுக்காக நீ பிரயாசப்படு, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் உழைத்த உழைப்புக்கான வருமானம் வரணும். இந்த சம்பளத்துல கை வைக்கிற லாபான் ஆவி என்னை விட்டு போ. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சம்பளத்துல கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அவன் பலருக்கும் புடுங்கி வச்சுக்குவான். பிஏ பணம், அந்த பணம், இந்த பணம்னு என்ன செய்யறான், கொடுக்கும் போது சம்பளம் கொடுக்கும் போது அவன் புடிச்சிட்டு தான் கொடுக்கறான். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் அதை பின்னாடி அவன் மொத்தமா ரிட்டையர்டு பணமா கொடு. எங்க ரிட்டையர்டு பணம் மொத்தமா கொடுக்கறான்? கொஞ்சத்தை கொடுத்து அவன் எல்லாம் அவன் பகுதி அவன் தான் வச்சுக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அப்ப நீ அதுக்காக பிரயாசப்படு. இது என் வாழ்க்கையில் வந்த தீங்கு, இது பிசாசு எனக்கு கொடுக்கிற தீங்கு, இதுல இருந்து நீ ஜெயிக்கணும்னு பரிசுத்தான் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா, 42 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 31 42 வாசிக்கும் பொழுது, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்போது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர். பாருங்க, விட்டிருந்தா இவன் சும்மா விட்டிருப்பான், எல்லாத்தையும் புடுங்கி இருப்பான். இப்ப யாக்கோபு சொல்றான், என் தேவன் என்னோடு இருந்தனால இவ்வளவும் எனக்கு மிஞ்சிச்சு, இவ்வளவு எனக்கு கிடைச்சு
கிடைச்சது இல்லைன்னா நீ பெரிய ஆளியா, நீ பிசாசியா, நீ எல்லாவற்றையும் நீயா புடுங்கி இருப்ப, எனக்கு ஒண்ணுமில்லாம அனுப்பி இருப்ப. ஹலோ, ஒரு ஆமேன் அல்லேலூயா வரமாட்டேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் தோட்டத்துல நிறைய பேர் குடியிருக்கிறீங்க, ஓனரோட தோட்டத்தில் இருக்கிறீங்க நிறைய பேர். அது லாபானுடைய வீடு, புரிஞ்சுக்கணும். என்னதான் உங்களுக்கு வாடகை இல்ல, கரண்ட் பில் இல்ல, பல வசதி அங்க இருக்கு, தண்ணிக்கு பிரச்சனை இல்ல, எல்லாம் ஃப்ரீ பாஸ்டர், அங்க இருந்தா போதும், அது லாபான் வீடு. இன்னைக்கு நான் சொல்றேன், அல்லேலூயா சொல்லுங்க. நீ உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை அவன் கொடுக்கறானா? நீ சும்மா வீட்டுல இருக்கல, என் வீட்டுல நீ வந்து குடியிருக்கிறீல்ல, என் கரண்ட நீ சம்பாதிக்கிற, என் கரண்ட நீ யூஸ் பண்றீல்ல, என் தண்ணியை நீ யூஸ் பண்றீல்ல, உனக்கு ஒண்ணுமே இங்க நஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இல்ல, அதனால இவ்வளவுதான் சம்பளம், போ, நான் சொல்றபடி கேளு. ராத்திரி பகலும் நம்மளை வேலை வாங்குவா, ராத்திரி பகலும் அந்த வீட்டுல நம்ம காவல் காக்கிற மாதிரி அந்த தோப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம கேட்ட அந்த ஆசீர்வாதத்தை அவன் கொடுக்கறதுல வெறுமையா அனுப்புகிறவன், நம்மளை நஷ்டப்படுத்துற சம்பளத்துல கை வைக்கிறவன், மாற்றி மாற்றி கொடுக்கிறவன். ஆண்டவர் சொல்றார், அவங்க யாக்கோபு சொல்றார் இந்த 42 வசனத்துல, தேவன் என் சிறுமையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து ஆமென் அல்லேலூயா எனக்கு இதெல்லாம் கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த 7-8 வசனங்களை வாசிக்கும் போது மாற்றி மாற்றி அதை மாத்திரம், ஆட மாத்திரம், அவன் சொன்ன காரியத்தை மாத்திரம் மாற்றி மாற்றி நம்மளை கெடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை அவன் கரெக்டா செய்யறான். சம்பளத்துக்கு விரோதமா என்ன செய்யணுமா அதை கரெக்டா செய்யறான். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைய கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு ஏமாத்திட்டான். யாக்கோபு ராகேலை விரும்பிட்டாரு, ராகேல் ரொம்ப பிடிச்சிருச்சு, கேட்கிறார், நான் உன் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ராகேல் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரு ஓகே ரைட்டு படிக்க, ஆனா நீ 7 வருஷம் வேலை செய்யணும் அப்படின்னு. ரைட், அதை நான் செய்யறேன். நேற்று போல யாக்கோபுக்கு 7 வருஷம் 7 நாள் மாறி போயிருச்சு. அந்த நாள் வரும்பொழுது யாக்கோபு கேட்கிறார், நீ சொன்னபடி எனக்கு பிள்ளைய கொடு, தந்துடுறேன். ஆமா ரைட், வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாம் ஏற்பாடு நடக்குது. ராத்திரியா பிள்ளைய ஏமாத்திட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. சம்பளத்தை ஏமாத்துகிறவன், நம்முடைய வாழ்க்கையை ஏமாற்றுகிறவன் லாபான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏமாந்து விடாத, தீங்குகள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது, இந்த தீங்கிலிருந்து நீ விடுவிக்கப்படணும்னு பரிசுத்தான் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அஞ்சாவது 22-23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரனை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணம் பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத்து மலையில் அவனை கண்டுபிடித்தான். அடுத்து லாபான் என்றால் தீங்கு செய்யக்கூடிய 5வது காரியம் என்னன்னா, தொடர்ந்து வர்றவன். எல்லாரும் சொல்லுங்க, என்னதுங்க? தொடர்ந்து நம்மளை பின்தொடர்ந்து வருவான், ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான், நம்மளை உசுரோட விடவே மாட்டான், நம்மளை சமாதானமா விடவே மாட்டான், நிம்மதியா விடவே மாட்டான், பின்னாடி வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜியோ வந்த புதுசுல துரத்துறான் பாருங்க, ஐயோ எல்லாரும் இப்ப ஜியோ தான், டவர் ஃபுல்லா எல்லாரும் சிம், 2 சிம் இருந்தா ஒரு சிம் நிச்சயமா ஜியோ சிம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஐயோ வரானேன்னு பரவாயில்ல, ஆஃபர் கொடுக்கறான், இலவசம் கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி வந்தா இன்னைக்கு புடுக்குறான் பாருங்க. அன்னைக்கு டவர் பயங்கரமா எடுக்கும், ஜியோ டவர் பயங்கரமா எடுக்கும், இன்னைக்கு டவரே எடுக்க மாட்டேங்குது. பின்தொடர்ந்து வருகிறவன் அவனை ஜாக்கிரதையா பாரு. உன் பின்னாடி ரொம்ப துரத்திட்டே ஃபாலோ பண்ணிட்டே வருது, எது வருதோ அவன் தான் லாபான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு பின்னாடி வரணும், அவர் நமக்கு பாதுகாப்பா வரணும், தூதன் நமக்கு பாதுகாப்பா வரணும், பல ஆவிகள் நம்மளை பின்னாடி தொடர்ந்துட்டு வரணும், விடமாட்டான் நம்மளைய. நான் ரீசார்ஜ் பண்ண கடைக்கு போவேன், ஜியோ ரீசார்ஜ் பண்றது, போகும்போதெல்லாம் அவன் ஏதோ ஒரு ஆஃபர் சொல்லிட்டே இருப்பான். சார் போன மாசம் சார் இந்த ஜியோ மூலமாக டிவி எல்லாம் உங்களுக்கு இந்த போன் மூலமாக டிவியை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் சார். ஒண்ணுமில்ல சார், 555 தான் சார். அப்படியா சார், என்ன எப்படி 555க்கு எப்படி நீங்க இதை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்புறம் அவன் ஒவ்வொன்னா அடுக்கிறான் பாருங்க. விவரம் தெரிஞ்சனால நம்ம பொழைச்சுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவன் அடுக்கிறான் பாருங்க, அடிக்கி கிட்டத்தட்ட 1000-1500 மேல வருது.
ஆமென் சொல்லுங்க. சார் அது அந்த பீஸ் சார், இந்த பீஸ் சார், இல்ல சார் இது. ஏய், யாருகிட்ட ஏமாத்துற? அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான், நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருப்பான். இந்த லவ்வும் அப்படித்தான் வரும். அல்லேலூயா. சரி, ஒன்ன கட் பண்ணி ஒன்னு ஃபெயிலியரா போகும். சரி, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பரவாயில்ல, விட்டு அடுத்த ஒன்னு ஃபாலோ பண்ணு. விட்ட மயத்துல இன்னொன்னு வரும். லாபான் ஆமென் சொல்லுங்க. நம்மளை நிம்மதியா விட மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிம்மதியா விட மாட்டான். இந்த கொஞ்ச நாளா இந்த போன் வரும் பாருங்க, கம்பெனி போன் ஒரு ரிங்கு வரும். அந்த போன் நம்பர் மாதிரியே இருக்கும். எடுத்தா, சார் நான் பேங்க்ல இருந்து கூப்பிடுறேன் சார்பா, சரின்னு பேசிட்டு வச்சிருவோம். மணி இன்னொரு நாள் கொடுத்த, சார் நான் இங்க இருந்து கூப்பிடுறேன் சார், ஆசிரமத்துல இருந்து கூப்பிடுறேன் சார், நான் இந்த இதுல இருந்து கூப்பிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இது கூப்பிட்டே இருப்பானு. எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, இப்படி போன் வந்துச்சுன்னா அவங்க எங்கிருந்து கூப்பிடுறாங்களோ அதே இடத்துல நான் இருக்கிற மாதிரி சொல்லிருங்க. உதாரணத்துக்கு, சார் நான் அந்த ஆசிரமத்துக்கு கூப்பிடுறேன் சார், எங்க ஆசிரமத்துல இத்தனை பேர் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க சார், நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். தொந்தரவா இருக்கும். யாரு கூப்பிடறானே தெரியல, எப்படி நம்பர் வாங்குறான்னு தெரியாது. அப்புறம் நான் சொன்னேன், போன தடவை போன் பண்ணாங்க, ஒரு லேடி போன் பண்ணாங்க. சார் வணக்கம் சார், நான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு கூப்பிடுறேன் சார், இந்த மாதிரி நிறைய சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, வசதிகள் ரொம்ப கம்மி, சாப்பாடு இல்ல, ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவு. நான் சொன்னேன், நானும் ஹோம் வச்சிருக்கிறேன்னு, நான் முதியோர் ஹோம் வச்சிருக்கிறேன். எங்க சார் வச்சிருக்கிறீங்க? பொள்ளாச்சி ஆனமலையில தான். எங்க சர்ச்சில் வந்து பாருங்க, ஏகப்பட்ட முதியோர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படியா சார்? சரி சார். அப்புறம் அன்னையோட அந்த போனு கட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. எல்ஐசி இருந்து போன் வரும், சார் நல்ல ஆஃபர் சார், எல்ஐசி சார். அப்புறம் நான் எல்ஐசி ஏஜெண்டா இருக்கிறேங்க, நான் எல்ஐசி போட்டிருக்கிறேன் சார். அன்னையோட அந்த எல்ஐசி போன் கட்டு. ஆமென் சொல்லுங்க. சார் நான் பேங்க்ல இருந்து கூப்பிடுறேன் சார். எந்த பேங்க்? இந்த மாதிரி பேங்க் சார். நானும் ஒரு பேங்க்ல பேங்க்ல ஒர்க் பண்றேன் சார். நானும் ஒரு பேங்க்ல தான் சார் இருக்கிறேன். அப்படி எந்த பேங்க் சார்? இந்த மாதிரி பேங்க். அப்படிங்களா சார், வச்சிடறேன் சார். அதுல இருந்து அந்த பேங்க் போன கட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை தொடர்ந்து வருகிற இந்த லாபன் ஆவியை கட் பண்ணணும், அது நீ ஜெயிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. நான் 10th படிக்கும்போது 9th படிக்கும்போது எங்க கிளாஸ் படிக்க எல்லாருமே லவ் பண்றாங்க. நான் ஒருத்தர் மட்டும் தான் லவ் பண்ணல. எல்லாருமே ஃபெயிலியர், நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அன்னைக்கு எல்லாருமே, அது ஒரு விளையாட்டு போக்குல எல்லாம் அன்னைக்கெல்லாம் நடந்துச்சு. ஒரு புள்ள வந்து கேட்டுச்சு, பாய் நீங்க மட்டும் தான் லவ் பண்ணல, நீங்க நம்ம கிளாஸ்ல எல்லாருமே லவ் பண்றாங்க, அந்த பிள்ளை இந்த பிள்ளை, இந்த பையன் அந்த பையன் லவ் பண்ண, நீங்க மட்டும் லவ் பண்ணல. நான் சொன்னேன், நான் லவ் பண்றேன்னு. அதுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பாய் என்ன அமைதியா இருக்கிறீங்க, என்ன நீங்க லவ் பண்றீங்க? ஆமா நான் லவ் பண்றேன். அப்படியா? சரி, யார் அவங்க? அவங்க ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. அப்படியா? அப்படி ஒரு அழகா? ஆமா அழகு. அவங்க பேச்சு அப்படி ஒரு பேச்சு. அப்படியா? எனக்காக உயிரவே கொடுத்தாரு. அப்படியா? உயிரை கொடுத்தாங்களா? உயிரை கொடுத்தது. கடைசியில் அது யாருன்னு கேட்டாங்க, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. உண்மைங்க, நான் பொய் சொல்ல, உண்மையை சொன்னேன். அன்னையோட எந்த லவ்வும் பக்கத்துல வரவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. நான் இயேசுவை நேசிக்கிறவன், இயேசு என்னை ரொம்ப நேசிக்கிறவன். நம்மளை தொடர்ந்து வருகிற ஆவிகளை நீ ஜாக்கிரதையா பார்க்கணும். தொடர்ந்து வந்தான். ஆமென் சொல்லுங்க. பழி வாங்கும்படியாக வந்தான். இவனை விடக்கூடாது, எப்படியாவது யாக்கோபை விடக்கூடாதுன்னு வெறித்தனத்துல பின்னாடி துரத்திட்டு வந்தான். ஆனா இதுவரைக்கும் உங்க வீட்டுல தானே இருந்தேன், நான் 20 வருஷமா நான் உங்க வீட்டுல தானே இருந்தேன், உனக்கு எந்த தீங்கும் பண்ணல, உனக்கு எல்லாம் நல்லதான பண்ணு, இப்ப ஏன் நான் போறேன், என்னை விடாம ஏன் துரத்துற? லாபான் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டான். கண்டுபிடிச்சு 7 நாள் பயணம் பண்ணி நாம டிராவல் பண்ணி வந்திருக்கிறான் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேய்க்கு டிராவல் எல்லாம் பிரச்சனையே இல்ல. எந்த ஊருக்கு போனாலும் பேய் வரும். உங்க வீட்டில் இருந்தாலும் பேய் வரும். கன்னியாகுமரிக்கு போய் உங்க அத்தை வீட்டுல குடியிருந்தாலும் அங்கேயும் பேய் வரும். பேய தடுக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு காரியம், ஜெபம், தேவனுடைய வார்த்தை. உன்னை பின்தொடர்கிற பல பேய்களுக்கு தேவ சமூகத்தில் நீ போராடு. பாருங்க எப்படி வரான் பாருங்க. 36ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது யாக்கோபு கோபம் எழும்பி லாபானோடு வாக்குவாதம் பண்ணி, நீ என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து, எப்படி வரா?
எப்படி வர்றான்? உக்கிரமா, வைராக்கியமாய், கோபமாய், வேகமா வர்றான். அல்லேலூயா சொல்லுங்க. பல ஆவிகள் வரும், பல காரியங்கள் உன்னை நோக்கி இப்படி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. உன் புள்ளதான், ஆனா கோபமா வரும். லாபான்னு நினைச்சுக்க. உன் மனைவி நல்லா இருப்பா, திடீர் உக்கிரமா மாறுவா. லாபான். தீங்கு கொடுக்க ஏதோ ஒண்ணு வருது. என் ஓனர் நல்லாத்தான் இருப்பாரு, மேனேஜர், எம்டி எல்லாம் நல்லாத்தான் இருப்பாங்க, திடீர்னு உக்கிரமா மாறுவாங்க. லாபான் அப்படின்னு புரிஞ்சுக்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பின்தொடர்ந்து வருகிற அந்த ஆவிகளை நீ ஜெயிக்கணும். தாவீது சொல்றார், ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்னை தொடர்ந்து கரடி ஒண்ணு வந்துச்சு, சிங்கம் ஒண்ணு வந்துச்சு, அதை நான் கிழித்து போட்டேன். உன்னை தொடர்ந்து வருகிற ஆவிகளை நீ ஜெயிக்கணும்னு பரிசுத்தாக என்ன விரும்புகிறான். அப்ப எத்தனாவது சொன்னேன்? 5வது தொடர்ந்து வருபவன். 6வது 24 வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தினாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றான். 6வது, தீமை செய்ய நினைப்பவன். சொல்லுங்க இந்த வார்த்தைய. ஆமா, லாபான் என்றால் யாரு? தீமை செய்பவன். எப்படா இவனுக்கு தீமை செய்யலான்னு குறிவாத்துட்டே இருந்திருக்கிறான். நம்ம மருமகன் தானே, நம்ம பிள்ளைகளை கத்தினவன் தானே அப்படிங்கிற ஒரு பாசம், நேசம் இந்த லாபானுக்கு இல்ல. 20 வருஷமா உழைச்சவன், 20 வருஷமா பாடுபட்டவன் அப்படிங்கிற ஒரு பாரம் இந்த லாபானுக்குள் வரல. அவனை கொல்லணுங்கிற வெறியில வந்திருக்கான். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தீமை என்ன, தீமை என்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நீ லாபான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தீமைங்கிற எண்ணமே வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அடுத்தவங்களை தீமை நினைக்கவே கூடாது. நன்மை என்று தீமையை நீ செய்யாம எச்சரிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆம், தீமையை நன்மையினால் வெல்லு அப்படின்னு பவுல் சொல்றார். தீமை எப்படி வெல்லணுமா? நன்மை செய்யணும். தேவன் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் நன்மை செய்கிறவராய்த்தான் இருக்கிறார், தீமை செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப லாபானுடைய 6வது காரியம் என்ன? தீமை, பேச்சில தீமை. பார்க்கிறதுக்கு வெள்ள வெள்ள சாரி, நல்ல ஆவிக்குரிய விசுவாசி, கையில பைபிள், ஆமென், தோல்ல பேக்கு, ஆமென், வார வாரம் சர்ச்சுக்கு வர்ற ஆத்துமாதான். ஆனா பேச்சில புள்ள தீமை, செயல்ல புள்ள தீமை. பலிக்கிறது எல்லாம் தீமையா பலிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த லாபானின் ஆவியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன் எனக்கு தீங்கு? அவளோட பேச்சுதான், அவளோட நடக்கதான், செய்கைதான் அப்படி மாத்துது. யோசேப்போட சகோதரர்கள் அவன் 24 மணி நேரம் அவனுக்கு விரோதமா தீமை தான் நினைச்சாங்க. ஆனா அவங்க ஆசீர்வதிக்கப்படல, யோசேப்பு தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. தீமை நீங்க யாருக்கும் தீமை நினைக்காதீங்க, ஒருவருக்கு தீமை நினைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவும் பிரசங்கம் பண்ற மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கிற பல தீமைகள், இவனுக்கு செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம் அப்படின்னு பல தீமைகளை எண்ணமே நமக்கு வரக்கூடாது. தீமை செஞ்சிட்டோம், தீமை என்ன வந்துருச்சுன்னா நம்ம யாரா மாறிடுறோம்? லாபானா மாறிடுறோம். தீங்குக்குள்ள நம்ம சிக்கப்படுகிறோம். இந்த லாபான் திரும்பி போவான். தீமை செய்கிறவர்கள் உன்னை விட்டு திரும்பி போவாங்க. நீ கர்த்தருடைய பிள்ளையா, கர்த்தரோடு கூட இரு, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். 7வது 25 வசனம் சொல்லுது, லாபான் யாக்கோபினிடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரனோட கூட கீலேயாத்து மலையில் கூடாரம். ஆமா, 7வது பக்கத்திலே கூடாரம் போடுவான். லாபானா யாரு? ஹலோ, லாபானா யாரு? பக்கத்திலே கூடாரம் போடுவான். அவனுக்கு இடம் இருக்கா இல்லையா தெரியாது, ஆனா கூடாரம் போடுவான். பாருங்க, அவன் யாக்கோபை தேடித்தான் வரான். யாக்கோப எங்க இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு என்ன செய்யாது,
தெரியாது. ஆனா வரும்போதே லாபான் ஆயத்தமா வந்திருக்கிறான். கூடாரத்தை எடுத்து, கூடார ஆணி எடுத்து, அந்த கூடாரத்துக்கு தேவையான எல்லாரும் ரெடி பண்ணி வந்திருக்கிறான். வரும்போது ஒரு லுங்கியும் சாரி வர்ற மாதிரி தான் வரும். ஆனா 6 மாசம் டேரா போட்டுரும். அல்லேலூயா, ஆமென்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ கட்டி கொடுத்த பிள்ளைகளானாலும் சரி, அல்லது நீங்க கட்டி கொடுத்த பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலும் சரி, 3 நாளைக்கு மீறி எங்க இருக்க கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது அது அவங்க காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. கூடாரம் பக்கத்திலே குடி போட்டான். ஆமென்னு சொல்லுங்க. ஜாக்கிரதை. பக்கத்துல குடி போடுறவன் பக்கத்துல வர்றதுமே ரொம்ப ஜாக்கிரதையாரு. அது லாபானா என்பதை நீ கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல வந்துட்டாங்களே பரவாயில்ல, ஐயோ அப்படி இப்படி நீ போய் சேர்ந்து கூட்டணி போட்ட உன்னை க்ளோஸ் பண்ணிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் பக்கத்து வீட்டுல தான் கெட்டு போயிருக்கிறோம். ஆமேன்னு வரமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவன பார்த்துதான் நம்ம கெட்டு போறோம். ஐயோ இவன் மட்டும் எப்படி இந்த மாதிரி சாரி கட்டுறான், இவன் மட்டும் எப்படி இந்த மாதிரி கிடைக்குது, இவளுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து பார்த்து பார்த்தே நம்ம வாழ்க்கை தீங்குக்குள்ள போயிடுச்சு, கடனுக்குள்ள பிரச்சனைக்குள்ள போயிடுச்சு. ஏனுங்க சொரிஞ்சு சொரிஞ்சு வீட்டுக்காரர் ஒரு சைடு பக்கம் சொரியே விழுந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, அவங்கள பாத்தீங்களா, இவங்களை பாத்தீங்களா, பக்கத்து வீட்டுக்கார பாத்தீங்களா, 4 வீட்டு தள்ளி அவங்கள பாத்தீங்களா, அப்படி இப்படின்னு சொரிஞ்சு சொரிஞ்சு. ஆமா அல்லேலூயா. பாருங்க, இந்த லாபான் பக்கத்திலே வந்து குடி போடுறான். அல்லேலூயா. ஆமா, சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க வேகமா. அங்க அழகா ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஆமேன். யாரு பக்கத்துல வந்து இருப்பாங்களாமா வாசிங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க அழகா ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பதாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதமாக அவன் வலது பக்கத்திலே நின்றான். ஹலோ, சாத்தான் எங்க நிக்கிறான்? இயேசு ஒரு பக்கம் நிக்கிறாரு. ஆனா பக்கத்துல யாருதான் நிக்கிறா? உன் பக்கத்துல நிக்கிறது சாத்தானா இயேசுவான்னு பாத்துக்க. அல்லேலூயா. இயேசுவா லாபானான்னு பாத்துக்க. பக்கத்துல குடி போடுறவன் தேவ பிள்ளையா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கு. அப்பதான் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்திலேயே குடி போடுறவன். சங்கீதம் 91:7 சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. யாருக்கு அணுகாது? உன்னதமானுடைய மறைவில பக்கத்துல இருக்கிறவனுக்கு தான் அந்த சேதம் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சோத்திரம். 8வது 26:30 அந்த ஆதி 31:26-27 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்துக்கு பிடித்தவர்களை சிறைகளை போல கொண்டு வந்தது என்ன செய்கை? நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவிக்காமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்தது உண்டு, வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீத மேலதாளங்கள் கிண்ணற முழக்கத்துடன் அனுப்புவேனே. அடுத்தது என்ன? 8வது காரியம், ரொம்ப நல்லவ மாதிரியே பேசுவான். எல்லாரும் சொல்லுங்க, லாபானா யாரு? லாபானா யாரு? ரொம்ப நல்லவ மாதிரியே பேசுவான், ரொம்ப நல்லவ மாதிரியே நடிப்பான். ஏமாந்துடாத. அவன் நடிப்ப, அவன் பேச்ச நீ ஏமாந்துடாத. தீங்கிலிருந்து தப்பிக்கணும்னா இதெல்லாம் நீ கேட்க கூடாது. இப்படிப்பட்ட காரியத்தில் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். தீங்கு உன அனுபவிக்காம இருக்கணும்னா, தீங்கிலிருந்து நீ தப்பிக்கணும்னா இந்த காரியத்துல ஜாக்கிரதையா இருக்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர்த்துக்கு அடிக்கடி ஆமே நான் லோன் தரேன் குழு தரேன் பணம் தரேன்னு ஏமாற்றி நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் 2-3 குழுல சிக்கி லோன்ல சிக்கி லோன்னு அழைச்சிட்டு இருக்கிறீங்க. நல்லவ மாதிரியே பேசுனான், நல்லவ மாதிரியே நடிச்சான், ஏமாத்திட்டான். பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணும் வேண்டாங்க. என் மனைவிக்கு போன வருஷத்துல ஒரு கிஃப்ட் பண்ணேன்.
என்ன gift கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே நான் ராத்திரி 12 மணிக்கு அவங்க சர்ப்ரைஸ் கொடுப்பேன். ஏதோ ஒரு சும்மா ஒரு gift மாதிரி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவேன். போன வருஷம் ஒரு ஸ்மார்ட் வாட்ச், இப்பெல்லாம் லேட்டஸ்ட் வாட்ச் வருது பாத்தீங்களா, ஸ்மார்ட் வாட்ச். ஆமா, அந்த வாட்சிய gift பண்ணலான்னு சொல்லி கடையில போய் பார்த்து, ஆன்லைன்ல பார்த்து, கடையில பார்த்து, எல்லாம் பார்த்து, ஒரு கடையில கடைசியில இருக்க நாங்க போய் பார்த்து எல்லாம் கொடுத்தான் பாருங்க, பேசினா பாருங்க, வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி கலகல கல 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 கலன்னு அவன் பேசுறத பார்த்தோன்னு, அரா அப்பா அப்படி ஒரு வாட்சா அப்படின்னு வாங்கியாச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. சார் நல்ல கம்பெனி சார், சூப்பர் கம்பெனி சார், அப்படி சார் இப்படி சார், இதம்மா அந்த மாதிரி இருக்கும் சார், ஸ்டெப் நடக்கலாம், நீங்க இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி ஏத்திட்டான். நானும் சரி, அவன் நேரம் ஆயிருச்சு, சோத்து நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும், இன்னைக்கே வாங்கி கிஃப்ட் பண்ணி ஒளிச்சு கிழிச்சு எங்காவது வைக்கணும், அதுக்கெல்லாம் நான் செட் பண்ணணும்னு சொல்லி அவசரத்துல அவன் சொன்னதெல்லாம் இனிமையா இருந்து வாங்கி வச்சுட்டு கொண்டு கிஃப்ட் கொடுத்தா ஒரு வருஷம் என் மனைவி அப்படியே அழகா அந்த வாட்சி எங்க போனாலும் கட்டிட்டு அழகா இருந்தாங்க. திடீர்னு இந்த வருஷம் ரிப்பேர் ஆயிடுச்சு. வாட்ச் ஆன் ஆகல. அதே கடைக்கு போனேன். சார் இந்த மாதிரி வாட்ச் ஆனா மாட்டேங்குது அப்படின்னு. அவன் சொன்னான், சார் இதெல்லாம் இப்படித்தான் சார். எனக்கு வந்துச்சு கோபம். 3000 ரூபாய் ஸ்மார்ட் வாட்ச், நல்ல கம்பெனி வாட்ச். ஆமா, அல்லேலூயா. ஒண்ணும் இல்ல, சும்மா சார்ஜ் போடுவோம், யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் அங்க யூஸ் பண்றதுக்கு பெருசா யூஸ் பண்றது கிடையாது. கையில கட்டி டைம் மட்டும் தான் பாக்குறது, மற்றது எதையும் நம்ம அங்க ஸ்மார்ட் வாட்சுக்குள்ள போறது கிடையாது. அப்படிதான் ஒரு வருஷம் யூஸ் பண்ணது. அவன் போன சிம்பிளா சொல்லிட்டான், சார் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார், அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அட படுவாவி, ஒரு வருஷம் தான் ஆச்சு, போன வருஷம் தான் வாங்கினா, எத்தனை வருஷம் ஆனாலும் அவ்வளவுதான் சார் முடிஞ்சு போச்சு சார், உங்க நாள் அவ்வளவுதான் சார் முடிஞ்சு போச்சு. அட பேசும்போது அப்படி பேசுனே, அடா படுவாவி, என்னெல்லாம் பேசி வாங்குறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ண, 1 ரூபா குறைக்காம அப்படி பலமா பேசி வித்தையாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. பேசும்போது ரொம்ப நல்லவனா பேசுவான், அதை நம்பின உன் மொட்டை அடிக்காம விட மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்றான், லாபான் சொல்றான், என் பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கணும், என் பிள்ளைகளை நான் கட்டிப்பிடிக்கணும், என் பிள்ளைகள் பிரிஞ்சு போறதுனால எனக்கு கஷ்டம். ஹலோ 20 வருஷமா வீட்டுல இருக்கும் போது உனக்கு முத்தம் கொடுக்க முடியல, உன் அன்பு பாராட்ட முடியல, உன்னை நேசிக்க முடியல, இப்பதான் உனக்கு நேசம் கேக்குதா? எப்படி நடிக்கிறான் பாருங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அவனுடைய காரியத்தை நான் சொல்லி கொடுக்கறேன் உங்களுக்கு. லாபான் ஆவி பாரு, 20 வருஷமா அங்கதான் இருந்தா, லேயால் அங்கதான் இருந்தா, அவங்க பிள்ளைகள் வீட்டுல தான் இருந்தாங்க, அப்பெல்லாம் அன்பு பாராட்டுறதுக்கு அவனுக்கு முடியலையோ. எப்படி ஏமாத்துறான் பாருங்க, ரொம்ப நல்லவனா நடிக்கிறான் பாருங்க. இவனை வச்சு இன்னும் 20 வருஷம் ஓட்டலான்னு லாபான் பிளான் பண்ணி இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வீட்டுல இருந்து காலி பண்ணும் போது, ஒரு தோப்புல இருந்து காலி பண்ணும் போது அவன் உங்க காலிலே விழுகிற மாதிரி நடிப்பான். ஐயோ நீங்க இல்லாம எனக்கு யாருமே இல்ல, நீங்க தான் எனக்கு எல்லாம், ஐயோ உங்களே மாதிரி அப்படி ஒரு அகில உலகத்துல யாருமே இல்லை. புழுவாண்டி ரொம்ப நடிக்கிற நீ. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் உங்களை ரொம்ப உங்ககிட்ட உருகி வருவாங்க, நம்பாத, நடிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. சார் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த காரியத்தை முடிச்சிட்டு போகணும்னு சொல்லி நான் விரும்புறேன், நீங்க இல்லைன்னா என்னால முடியல, வச்சிருமா ஆப்பு. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப நல்லவனா நடிப்பான். அல்லேலூயா. மேலதால அடிக்கிறேன், செத்தவங்களுக்கு அடிக்கிற மேலதான் இங்க சொல்றான் பாருங்க, மேலதால அடிச்சிருப்பனே, உங்களை வழி அனுப்பி இருப்பனே. இப்படி எல்லாம் நடிச்சு லாபான யாக்கோபை ஏமாத்துறான் பாருங்க. ஏமாந்துராத, ரொம்ப நடிக்கிறவனை ஏமாந்துராத. 29 வசனம் சொல்லுது, ஆமென் அல்லேலூயா, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. அடுத்து 9வது காரியமா, அவன் பொல்லாப்பு செய்கிறவன். கவனிங்க, எதை செய்கிறவன்? தீமை செய்கிறவன், பொல்லாப்பு செய்கிறவன். மிரட்டுறான், அவனை சொல்லி மிரட்டுறான். ஏய் உன்னை தண்டிக்கிறதுக்கு எனக்கு வல்லமை உண்டு, எனக்கு பெரிய காரியம் உண்டு, நான் உன்னை நினைச்சேன்னா உன்னை தீர்த்து கட்டிடுவேன். இப்பதான் சொன்னா உங்க பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கணும், அன்பு பாராட்டணும், ஐயோ என் பிள்ளைகள் பிரிஞ்சு போறது என்னால முடியல அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றான், பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. இப்படி எல்லாம் மிரட்டுறான் பாருங்க. துன்புறுத்துறதே இவனுக்கு வேலை. ஆமா சோத்து. இப்படிப்பட்ட காரியத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 31வது அதிகாரம் 10வது காரியத்துக்கு நான் போறேன்.
31 வசனம், 31 யாக்கோபு லாபானுக்கு பிரதி உத்தரமாக, உம்முடைய குமாரத்திகள் பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதனாலே இப்படி வந்து விட்டேன். 10வது பலாத்காரம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? வலுக்கட்டாயம், வன்முறை, அப்புறம் கட்டாயப்படுத்தி செய்வது. நீ கட்டாயப்படுத்தி செஞ்சிருவீங்க அப்படின்னு நினைச்ச பயந்த. பலாத்காரம். இன்னைக்கு பாவங்கள் பலாத்காரமா செய்யப்படுகிறது. இன்னைக்கு பாவங்கள் பலாத்காரமாய் பார்க்கப்படுகிறது, நிர்விசாரமாய், அது கட்டாயமாய் அதை பார்க்கப்படுகிறது, பாவங்கள் செய்யப்படுகிறது. லாபானின் ஆவி இருந்துச்சுன்னா, லாபானுடைய காரியம் இருந்துச்சுன்னா தீங்கு நம்மளை விட்டு போகாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த லாபான் ஆவியை நான் துரத்த போகிறேன், உன்னை விட்டு நான் அனுப்ப போகிறேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த பலாத்கார ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. ராமேன்னு சொல்லுங்க. வலுக்கட்டாயமா பல காரியங்களை செய்ய வைக்கிறாங்க, என்னை போட்டு நொறுக்கிறாங்க, என் வேலை நிமித்தம் என்னை பலாத்காரமாய் வலுக்கட்டாயமா பல விஷயங்களை செய்ய வைக்கிறாங்க. என்னை விடுவியும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? இன்னைக்கு லாபான் ஆவியை கர்த்தர் துரத்த போகிறார், லாபான் கிரியைகளை துரத்த போகிறார். 11வது காரியம் 34 வசனம் சொல்லுது, ராகேல் அந்த சுரூபத்தை எடுத்து ஒட்டகத்தின் மேல் சேனை கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தால் லாபான் கூடார் எங்கு தடவி பார்த்து அவைகளை கண்டுபிடித்தான். 11வது காரியம், தடவி பார்க்கிறவன். தடவி பார்க்கிறவன், அவன் கை வச்சா விளங்காது. லாபான் கை வைக்கிறது எதுவுமே என்ன செய்யாது, விளங்காது. அவன் தட்டுமுட்டுகள் எல்லாம் கை வைக்கிறான். அடுத்த வசனம் சொல்லுது, 37 வசனம் சொல்லுது, என் தட்டுமுட்டுகள் எல்லாம் தடவி பார்த்தீரே. நம்பாத ஆளு, அவிசுவாசம் உள்ள ஆளு, சந்தேகிக்கிற ஆவி. எங்கெல்லாம் சந்தேகம் இருக்கிற ஆவி இருக்கிறதோ அந்த இடத்தை விட்டு நீ விலகு, அதுக்காக நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. சந்தேகம் சந்தேகம் சந்தேக ஆவி உன்னை பல தீங்குக்குள் அனுபவித்து விடும். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், எல்லாத்துக்கும் சந்தேகம். லாபான் பாருங்க, சந்தேகப்பட்டு தொட்டு தடவி பார்க்கிறான். இல்லைன்னு சொன்னா நம்பல, அவன் தடவி பார்க்கிறான், தொட்டு பார்க்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சோதித்து பார்க்கிறது, சந்தேக ஆவி, நம்பாத ஆவி. இந்த ஆவியிலிருந்து கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். உங்க மேல சந்தேகப்படுறாங்களா, உங்க மேல எரிச்சல் அடைகிறாங்க, உங்க மேல இப்படிப்பட்ட சந்தேக ஆவிகளை கொடுக்கிறாங்களா, அந்த லாபான் ஆவி விட்டு வெளியே வா. கர்த்தர் உன் தீங்கிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். கடைசியா 39 வசனம் சொல்லுது, பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். 12வது விஷயம், கேட்டு வாங்குது. லாபானா யாரு? லாபானா யாரு? கேட்டு வாங்குறவன். ₹1 இருந்தாலும் கேட்கிறவன். ஆமென் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் கேட்பான், குடு 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 குடு. 10வது அவனுக்கு. கேட்டு கேட்டு வாங்குறவன் கெட்டு போவான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கேட்கிற ஆவி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்கு, எதையாவது கேட்டானே எனக்கு பிடிக்காது. பாஸ்டர் 1000 ரூபாய் கொடுங்க, பாஸ்டர் 8000 ரூபாய் கொடுங்க, அப்பா மாத்தி கொடுத்து இப்ப மாத்தி கொடுத்து. இந்த கேட்கிற ஆவி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் யார்ட்டையும் கேட்கவே மாட்டேன். சின்ன வயசுல இருந்து நானும் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இந்த கேட்கறதே பிடிக்காது, எனக்கு அது அந்த ஹேபிட்டே எனக்கு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. இருந்தா செய்வேன், கொடுத்தா செய்வேன். ஆமென் சொல்லுங்க. இந்த கேட்கிறவங்க, எனக்கும் கேட்கறது பிடிக்காது, யாராவது என்ன கேட்டாலும் பிடிக்காது. அதான் எந்த தீங்குக்கு என்னை அனுபவிக்கல கர்த்தர், எந்த தீங்கு நான் அனுபவிக்கவே இல்லை. இல்லாட்டி எனக்கு அவனா 10,000 கொடுக்கணும், எனக்கு 10,000 கொடுக்க வேண்டும் என்று நான் வேதனைப்பட்டு அழ வேண்டிய அவசியம் எனக்கு இதுவரைக்கும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த கேட்கிற ஆவி, இவன் கேட்டு கேட்டு வாங்குறவன். நஷ்டம் வந்தாலும் கேட்கறான், லாபம் வந்தாலும் கேட்கறான், சம்பாரிச்சதெல்லாம் கேட்கறான், இழந்தாலும் கேட்கறான், கேட்டுட்டே இருக்கிறான். சரி நம்ம மருமகன் தானே சம்பாதிக்கிறான், பாவம் நமக்கு தான் உழைக்கிறான் அப்படின்னு இல்ல, எல்லாம் கேட்டு கேட்டு புடுங்குற ஆவி. லாபான் ஆவியிலிருந்து கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். எல்லாரும் எழுமி நில்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்திலே 12 காரியங்களை சொன்னேன். எத்தனை பேர் எழுதி வச்சீங்கன்னு தெரியல. ஆமென். 12 விஷயங்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த தீங்கு செய்கிற லாபானை திருப்பி அனுப்ப போகிறார், அவனை திருப்பி விட போகிறார். கர்த்தர் அவனை விடுவிக்க போகிறார், கர்த்தர் அவனை விடுவிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் மகிமையோடு தேவ சமூகத்தில் ஆமென் அல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தை
வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு லாபான குறிச்சு அறிஞ்சு கொண்டோம். இன்னைக்கு லாபான குறிச்சு நாங்கள் அறிந்து கொண்டோம்.